Hi friends, welcome to Shivakavi Lifestyle. நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ஐட்டம் ஸ்நாக்ஸு. அதாவது இது நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு கோபி 65 தான் பார்க்க போகிறோம். அதாவது காலிஃப்ளவர் 65 பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சைஸ் இருக்கிற பெரிய காலிஃப்ளவர் தாங்க எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பூவாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு பிளான்ச் பண்ண போகிறோம். அதாவது பிளான்ச்னா ஒரு கொதிக்க வச்சு எடுக்கிறது. அதை வந்து 1/4 பதத்துக்கு வேக வைக்க போகிறோம். ஏன்னா எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் வெந்துடும் இல்லைங்களா. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பிளான்ச் பண்ணணுங்க. அப்போ தான் அதில் வந்து குட்டி குட்டியான புழுலாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது புழு இருந்துச்சுன்னா தண்ணியோடு வந்துடுங்க. அப்புறம் வந்து அதுக்கு என்னென்ன பொருள்லாம் போட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுன்றது பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். வாங்குங்க, ஃபஸ்ட்டு இதை பிளான்ச் பண்ணிவிடுவோம். நான் இன்றைக்கி பிளான்ச் பண்ணிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் வானல் வச்சுருக்கேன். இந்த வானலில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ இது எதுக்குன்னா நாம் காலிஃப்ளவரை ஒரு பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு வச்சுருக்கேங்க. இன்னும் நம்ம மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். எல்லாமே கணக்கு தாங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. நல்லா தளன்னு கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிங்களா காலிஃப்ளவர் பூ, அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது இன்னும் ஒரு கொதி கொதிக்கணுங்க. இப்போ இது ஒரு கொதி கொதித்தவொடனே நம்ம இதை நிறுத்திக்க வேண்டியது தான். ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், தண்ணி ஒரு கொதி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு கொதிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா குழப்பம்னு ஆகிடுங்க. அப்படி குழப்பம்னு ஆச்சுன்னா நம்மளால கோபி 65 போடவே முடியாது. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருங்க. சில காலிஃப்ளவரில் புழு இருக்குங்க, சில காலிஃப்ளவரில் புழு இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது அடியில் வந்து தங்கிடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம மேலோட்டமாக எடுக்கும்போது பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம மேலோட்டமாக இந்த மாதிரி எடுத்து நம்மளோட வடிகுடியில் நம்ம போட்டுக்குவோங்க. எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டும் போது மட்டும்தாங்க அடியில் இருக்க புழு நமக்கு தெரியும். நம்ம அப்படியே எடுத்து தண்ணியோட வடிகட்டிட்டோன்னா நமக்கு அந்த புழு அந்த காலிஃப்ளவரோட கலந்தே போயிடுங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு புழு அடியில் இருக்கான்னு காட்டுறேன். நம்ம காலிஃப்ளவர் நல்லா வெள்ளை கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பிளான்ச் பண்ணதுக்கப்புறம் லைட் எல்லோயிஷாக இருக்குது. பாருங்கள், நான் நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ எனக்கு இன்றைக்கி நான் எடுத்த காலிஃப்ளவரில் புழுவே இல்லைங்க. நீங்கள் எடுக்கிறதுல இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா ஒன்றொன்றுத்தில் இருக்கும், ஒன்றொன்றுத்தில் இருக்காது இல்லைங்களா. அதனால் நீங்கள் பார்த்து அதே மாதிரியே வடிகட்டிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ஆறணுங்க. நம்ம இப்படி ஆற விட்டுருவோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை செஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ மசாலா செய்யறதுக்கு முன்னாடி இதை நம்ம அரைச்சிக்குவோங்க. இதில் வந்து நான் ஒரு துண்டு இஞ்சியும் 20 பல் பூண்டும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம அரைக்கும் போது அது நல்லா அரைஞ்சிரும். அது வந்து நமக்கு 65ல் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அது ஒரு சத்து. அதனால் வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நல்லதுங்க. இதில் அயன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. ஏற்கனவே வந்து ஃபிஷ் ஃப்ரை போட்டேன் இல்லைங்களா, அதில் கருவேப்பிலை இருக்க சத்து எல்லாமே போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலனா அதை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அதை அரைக்கிற சமயத்தில் இதே மாதிரியே நம்ம காலிஃப்ளவர் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும்ங்க. நான் வந்து இங்கே பாருங்கள், இன்றைக்கி கொலாண்டர் அதாவது ஒரு வடிகட்டியில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி வடியணுங்க. அப்போ தான் நம்மளோட மசாலா கூட கோட் பண்ணும்போது தண்ணி அதிகமாகி வீணாயிடாது. ட்ரையாக இருக்கணும், அந்தளவுக்கு வடிட்டோம். நல்லா ஆறவும் செய்யட்டோங்க. அப்போ தான் நம்மளால் மசாலாவில் கோட் பண்ண முடியும். நான் அந்த விழுதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதை இந்த வானலில் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து கார்ன்ஃப்ளவருங்க. கார்ன்ஃப்ளவர் நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. அடுத்து அரிசி மாவுங்க. அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு எலுமிச்சம்பழம், அதாவது சின்ன எலுமிச்சம்பழத்தில் நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் அரை எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா ரகசிய பிரியாணி மசாலா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம பெசரிட்டு கூட வாயில் வச்சு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணால் கூட சேர்த்துக்கலாம். அதனால் பயப்படாமல் கொஞ்சோண்டு போடுங்க முதல்ட்டு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுடலாங்க. நல்லா அந்த எல்லாமே போட்டோம் இல்லைங்களா, அந்த பவுடர்ஸ், அந்த மசாலா எல்லாமே, உப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா பெசரி விட்ருவோம். இது ஒன்று சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் நம்மளோட காலிஃப்ளவர் ஆறிடுச்சேன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மசாலாலாம் நம்ம தண்ணியே ஆட் பண்ணலைங்க, எண்ணெயில் தான் பெசரிருக்கேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாத முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயிலே பண்ணுங்க.
அந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயே போதுமான அளவு இருக்கும். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ஆறிடுச்சுங்க. இப்போ அது கூட இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவர் கூட நல்லா அந்த மசாலாவை கோட் பண்ணி விட்டுருவோங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், உடஞ்சிடக்கூடாது காலிஃப்ளவர். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா அதில் கோட் ஆகணும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரியாக கோட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நீங்கள் பெசரி விட்டுக்கோங்க. நல்லா கோட் ஆகிடும். பத்தாதவங்களுக்காக சொல்கிறேங்க. சில பேருக்கு இதே நீங்கள் 1/2 கிலோவோட பெரிய பூவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பத்தாது. 1/2 கிலோவோட கம்மியாக இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிடும். அதனால் நீங்கள் எடுக்கிற அந்த காலிஃப்ளவரை பொறுத்து எல்லாமே மாறுபடுங்க. பாருங்கள், நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சாலும் சரிங்க, இல்லை இப்போயே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பொரிச்சாலும் சரி, நீங்கள் எப்படி பண்ணாலுமே நல்லா தாங்க இருக்கும். இன்னும் 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும், காரம்லாம் இறங்கும், நல்லாவே இருக்கும். இல்லை நான் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே கூட நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா கோட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே இந்த பச்சையாக கருவேப்பிலையோட கலர் தெரியவே தெரியாதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே பசங்களுக்கு இது ரொம்ப நல்லது. தலைமுடி பிரச்சனைன்னு இல்லைங்க. இதில் என்னென்ன சத்து இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்தெந்த விதத்தில் நம்ம பசங்களுக்கு சத்து கொடுக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் கொடுங்க. நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கணும். இது மேலே கருவேப்பிலையை பொரிச்சு கூட போடலாங்க. ஆனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இது நம்ம ஒன்றா சேர்த்து கோட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது இது அவங்களால எடுத்து போடவே முடியாது இல்லைங்களா. இப்போ நீங்கள் இதை உடனே கூட பொரிக்கலாங்க. நான் 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் வானல் வச்சு எனக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நான் பொரிச்சிக்கிறேங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக வச்சுக்காதீங்க. காலிஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் மேலேயும் நல்லா கலர் வரும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்குங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குங்க. அதுக்குன்னு கையில் போட்டுற போகிறீங்க, தெரிச்சிட போது. ஒரு கரண்டி வச்சு நீங்கள் போடுங்க. ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு ஸ்பூனில் கூட ஒன்று ஒன்றா எடுத்து கூட போடுங்க. நீங்கள் இது நல்லா பொரியட்டுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மொறுன்னு வரும். அடுத்து உள்ளியும் நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. கலர் பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு, வெந்தும் இருக்குது. நான் இதை எடுத்துக்கிறேங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பேட்ச் வறுத்துக்கிறேங்க. அந்த பிரியாணி மசாலாவும் அந்த கருவேப்பிலை போட்டோம் இல்லைங்களா, அந்த வாசனையும் செமையாக இருக்குங்க. நல்ல வாசனை. பொரிக்கும் போது பாருங்கள், உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். இன்னொரு டிப்புங்க, நீங்கள் நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பெசரிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மசாலா செய்கிறோம் இல்லையா, அப்பயே இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நான் இது வெஜிடேரியன்ஸ்க்காக இன்றைக்கி கோபி 65 போட்டிருக்கேன். நான் வெஜிடேரியனுக்கு இந்த டிப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது அந்த மாவு மசாலா செஞ்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை கோட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா பொரியட்டோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான மொறுன்னு கோபி 65 ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். நல்ல பிரைட் கலரு, நல்லா மொறுப்பாக வந்திருக்குங்க. நாம் போட்டோம் இல்லைங்களா அந்த கருவேப்பிலை, அது எந்த இடத்துலையுமே தெரியல பாருங்கள். நான் கார்னிஷ்காக கொஞ்சோண்டு மேலே கருவேப்பிலையை பொரிச்சு போட்டிருக்கேங்க. இந்த மேலே இருக்க கருவேப்பிலையை கூட பசங்களால் எடுத்து போட முடியும். அதில் நம்ம மசாலாவில் கோட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை ஒன்றுமே அவங்களால பண்ணவும் முடியாது, அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியாதுங்க. இந்த கோபி 65 நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சாம்பார் சாதமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம். வீட்டில் நீங்கள் எது செய்கிறீங்களோ அது கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குவாரண்டைனில் ரொம்ப போர் அடிக்குது இல்லைங்களா, நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சா கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு தரலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்த்தோம் இல்லைங்களா. நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிவகவி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.